ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பாசி பயிறு சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ரிச் ப்ரோட்டீனுங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தானதுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. குக்கரில் நல்லா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கீங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கீங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் என்னென்ன பொடி பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க, 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் வந்து அரிசியும் பயரும் சேர்த்து 1.5 டம்ளருக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. புதினா கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சமாக புதினா மட்டும் போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நான் வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சா. அரிசி பயரை வந்து நல்லா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அரிசியோடய சேர்ந்து வந்துடும். நான் வந்து 1.25 டம்ளர் அரிசியும் ஒரு 1/4 டம்ளர் பயரும் எடுத்துருக்கேங்க. இது நல்லா வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அரிசி பயரை வந்து சேர்த்துடலாங்க. இதில் வந்து ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கம பாசி பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கரை விட்டு இறக்குனதுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக தயாராகிருங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயும் போல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.